வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ள போகலாம். அதிகாலை வேளையிலே அந்த பிரம்மாண்ட திருமண மண்டபம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஊரே வியக்கும் வண்ணம் நுழைவாயில் முழுவதும் நறுமணம் வீசும் நந்தவன பூக்களாலும் மாந்தழைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாவட்டத்தின் அத்தனை முக்கிய புள்ளிகளும், அரசு அதிகாரிகளும், கவின் மற்றும் யாழினியின் நண்பர்களும் என அரங்கம் வழிய தொடங்கியிருந்தது. இரு வீட்டாரும் வாசலிலேயே நின்று இன்முகத்தோடு விருந்தினர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். கவினின் அம்மா முகத்தில் அத்தனை பெருமை. யாழினியின் பெற்றோரின் கண்களிலோ தங்களின் மகள் ஒரு மாவட்டத்தின் கலெக்டராக உயர்ந்ததோடு இன்று ஒரு நல்லதொரு இல்லற வாழ்க்கையிலும் அடியெடுத்து வைக்கிறாள் என்ற ஆனந்த கண்ணீர். கவின், என்னடா மாப்பிள்ள இன்னும் மேடைக்கு வரல, டைம் ஆகுது பாரு என்று கவினின் நண்பர்கள் அவனை அரை கதவி தட்டினர். அறையிலிருந்து வெளிப்பட்ட கவினை கண்டு நண்பர்கள் கூட்டமே ஆரவாரம் செய்தது. பாரம்பரியமான பட்டு வேட்டி சட்டை மற்றும் தோளில் கட்டிய ஜரிகை அங்கவஸ்திரத்துடன் கவின் அத்தனை கம்பீரமாக காட்சியளித்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த துடிப்பான புன்னகையோடு இன்று ஒரு மாப்பிள்ளைக்குரிய வெட்கமும் கலந்திருந்தது. அதே நேரத்தில் மணமகள் அறையிலிருந்து தோழிகள் சூழ வெளியே வந்தாள் யாழினி. அவளை பார்த்த கணத்தில் அங்கிருந்தவர்களின் கண்கள் இமைக்க மறந்தன. ஒரு தேவதை பூமிக்கு இறங்கி வந்தது போல கரும்பச்சை மற்றும் மாம்பழ நிறம் கலந்த காஞ்சி பட்டு புடவையில் பாரம்பரிய நகைகள் மின்ன கலெக்டர் யாழினி இன்று பேரழகியாய் நின்றிருந்தார். மாவட்டத்தை ஆளும் கம்பீர அதிகாரியாய் அவளை பார்த்த பலருக்கு இன்று மங்களகரமான மணப்பெண்ணாய் அவளது அமைதியும் அழகும் புதுமையாக இருந்தது. மணமேடையை நோக்கி யாழினி நடந்து வர அங்கே ஏற்கனவே அமர்ந்திருந்த கவினின் கண்கள் அவளையே மேய்ந்தன. இருவரின் கண்களும் சந்தித்து கொண்ட அந்த நொடி அவர்கள் கடந்து வந்த அத்தனை போராட்டங்களையும் காதலின் ஆழத்தையும் ஒரு சேர பேசின. கவின் அருகில் வந்து யாழினி அமர அந்த பிரம்மாண்ட மேடை முழுமை பெற்றது. கெட்டி மேளமும் மங்களனமும், புரோகிதர்கள் வேத மந்திரங்களை போத ஹோமம் வளர்க்கப்பட்டு வளர்ப்பு புகை காட்சி கலந்தது. நாதஸ்வர கலைஞர்கள் தங்களின் விரல்களால் கல்யாண ராகங்களை மீட்டி கொண்டிருந்தனர். முகூர்த்த நேரம் நெருங்கியது. மாப்பிள்ள, தாலியை கையில எடுங்க என்று பெரியவர்கள் குரல் கொடுத்தனர். பட்டு நூலில் கோர்க்கப்பட்டிருந்த மங்களமான அந்த தங்க தாலியை கவின் தன் கைகளில் ஏந்தினான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. அது பயத்தால் அல்ல, தனக்காகவே வாழ்ந்து தன் லட்சியத்திற்கு துணையாய் நின்று இன்று தன் வாழ்பாதியாக மாறப்போகும் தேவதைக்கு தன் காதலை அர்ப்பணிக்கும் உன்னத நடுக்கம். யாழினி மெல்ல கண்மூடி மனதார தன் பெற்றோரின் ஆசிகளையும் இறைவனின் அருளையும் வேண்டிக் கொண்டாள். கெட்டி மேளம் கெட்டி மேளம், நாதஸ்வரத்தின் சத்தம் உச்சத்தை எட்டியது. தவில் சத்தமும் மங்கள ஓசையும் அந்த பிரம்மாண்டமான அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. கவின் யாழினியின் கழுத்தில் அந்த மங்கள நாணை பூட்டினான். 3 முடிச்சுகள் இட்டு அவளை தன் வாழ்வின் நிரந்தர பாதியாகி கொண்டான். அரங்கத்தில் இருந்த அத்தனை சொந்தங்களும் நண்பர்களும் அரசு அதிகாரிகளும் தங்களின் கைகளில் இருந்த அச்சதையை இருவரின் மீதும் தூவி மனமாற வாழ்த்தினர். மலர் மழையில் நனைந்தனர் கவினும் யாழினியும். தாலி கட்டிய பின் கவின் யாழினியின் முகம் நோக்கி பார்த்தான். அவளது கண்களில் ஓரத்தில் ஒரு துளி ஆனந்த கண்ணீர். மெல்ல அவளது கைகளை பற்றி கொண்டான் கவின். அந்த தொடுதல் அவளுக்குள் ஒரு பெரும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தந்தது. கங்க்ரஸ் மிஸ்ஸஸ் கவின் என்று கவின் மெல்லிய குரலில் வம்பு வளர்க்க, தேங்க்யூ மிஸ்ஸஸ் யாழினி என்று சிரித்து கொண்டே பதிலளித்தாள் யாழினி. இருவரின் காதலும் லட்சிய பயணமும் இன்று எந்தவித தடைகளும் இன்றி இரு வீட்டின் சம்மதத்தோடும் சுற்றத்தாரின் ஆசியோடும் இல்லற பந்தத்தில் இணைந்திருந்தது.
விழி வளர்த்த கனவினை கரம் பிடித்து தடைகள் பல தாண்டி வந்தாய். கலெக்டர் என்னும் உயரிய லட்சியத்திற்கு தோள் கொடுத்து துணையாய் நின்றாய். சோதனைகள் சூழ்ந்த காலங்களிலும் உன்னால் முடியும் என துணிவூட்டினாய். கண்ணீரை துடைத்துவிட்டு புன்னகையோடு உழைக்க வழிகாட்டினாய். போராட்ட பாதையிலெல்லாம் அவளின் நிழலாகவே நீ தொடர்ந்தாய். கஷ்டங்கள் பழகிய நெஞ்சினில் நம்பிக்கையின் விதையாய் முளைத்தாய். லட்சிய கோட்டையாய் வென்று முடித்தவளை இன்று உன் நெஞ்சில் ஏற்றி வைத்தாய். காதலித்தவளின் கரம் பிடித்து மனைவியாய் உன் இல்லத்தரசியாக்கினாய். அதிகார நாற்காலியில் அவள் அமர்ந்திருந்தாலும் உன் அன்பின் மடியில் அவள் என்றும் குழந்தை. லட்சிய காதலை இல்லறமாய் மாற்றிய நீ உலகமே போற்றும் ஒரு சிறந்த கணவன். இது வெறும் ஒரு கதையின் முடிவல்ல. லட்சியமும் காதலும் கைகோர்த்து வாழப்போகும் ஒரு அழகான பாசிட்டிவான புதிய வாழ்க்கை பயணத்தின் சுபமங்கள தொடக்கம் முற்று பெற்றது. அடுத்து ஒரு அழகிய காதல் கதையோடு தொடர்வோம். நமது அவள்கிதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.